வணக்கம். சக்தி உபாசகர். இன்று பார்த்தீங்கன்னாங்க, நாங்க என்னுடைய குருஜியும் நானும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, இங்க நடக்கக்கூடிய குருதி பூஜையில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். என்ன விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, எங்க கிட்ட வரக்கூடிய சில விஷயங்களாக எங்ககிட்ட வரக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய வினைகள் எல்லாம் தீரணும். நாங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் யாராவது செஞ்சு தர்றோம் அப்படின்னா அவைகள் எல்லாமே 100% வெற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பக்தர்களுக்காக எங்களை இங்க நாங்க இந்த குருதி பூஜையில கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நீங்களும் உங்க வீட்டுல குருதி பூஜை செய்யலாம், நம்மளுக்கு நாமளே செஞ்சுக்கலாம். அந்த குருதி பூஜை நம்மளுக்கு நாமளே நம்ம வீட்டுல எப்படி செஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நமது சாமிஜி அவர்கள் இப்ப சொல்லுவார். குருவே சரணம், குருவே துணை. நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய நன்னாளிலே எல்லாமல்ல சோட்டானிக்கரை பகவதி அம்மன் திருவருள் கருணையினாலும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குருநாதரின் திருவருள் கருணையினாலும் இடர்கள் நீக்கி நல்வழி நடக்க வேண்டும் என்று அனைத்து இல்லங்களிலும் தொழில் தடை, திருமண தடை, அந்த மாதிரி ஏதோ ஒரு தடைகள் ஏற்பட்டே இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செய்வினை கோளாறு, எதிரிகள் தொல்லை, அந்த மாதிரி இதிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா குருதி பூஜை வழிபாடு. அந்த குருதி பூஜை வழிபாடை உங்கள் தொழில் செய்யும் இடத்திலும் மற்றும் இல்லங்களிலும் நீங்கள் நடத்திக்கலாம். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். முடிஞ்சா இது நீங்களும் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா யாக வேள்விகள் நடத்தி முறையாக அந்த குருதி பூஜை செஞ்சு கொடுக்குறது. சரிங்களா? அதுக்கு வழிமுறை பார்த்தீங்கன்னா, முதலாவதாக ஒரு துர்க்கை அம்மன் இல்லைன்னா காளி போட்டா ஒன்று வச்சுக்குங்க. இல்லைன்னா துர்க்கை அம்மன் சிலை, மாரியம்மன் போட்டோ எதாவது அம்மன் இதை வச்சுக்குங்க. அந்த அம்மனுக்கு நைவேத்தியமாக பானக்கம், தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் வச்சுக்குங்க. முடிந்தால் சிறிதளவு பால் பாயாசம் அந்த நைவேத்தியம். அதுக்கடுத்து நாம் தயார் செய்யக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா 108 அரளிப்பூக்கள் அது தயார் பண்ணி வச்சுக்கோணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சிறிதளவு மஞ்சத்தூள், குங்குமம், இது ரெண்டையும் ஒன்றாக கலந்து தண்ணியில் கலந்து வச்சுக்குங்க ஒரு பாத்திரத்தில். அந்த துர்க்கையம்மன் போட்டாக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தட்டம் ஒன்று வச்சிருங்க, காளி தட்டம் ஒன்று வச்சு அந்த பகவதி அம்மன் இல்லைன்னா துர்க்கை அம்மன் அம்மனோட போற்றி 108 இது சொன்னா போதும். 108 சொல்லும் பொழுது ஒவ்வொரு மலர்களையும் எடுத்து அந்த குருதியில் நனைத்து அந்த அம்மன் பாதத்துல சமர்ப்பணம் செய்யும். அப்படி சமர்ப்பணம் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன இடர்கள் இருக்கின்றது, எதிரிகள் தொல்லையா, செய்வினை கோளாறா, அந்த மாதிரி இருக்கும்போது அந்த 108 முறை அதை சொல்லும் போது அதை மனதில் நினைத்து கொண்டே அந்த 108 அர்ச்சனையானது செய்ய வேண்டும் குருதியில. அப்படி செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா இழுப்ப எண்ணெயில அந்த இடத்துல நீங்க தீபம் போட்டுக்குங்க, மனதார வேண்டிக்குங்க. இதை வெள்ளிக்கிழமை 10:30 to 12 ராகுகால நேரத்திலையும், செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்திலையும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால நேரத்தில் செய்யறது ரொம்ப சிறப்பான விசேஷம். முடிந்த பக்தர்கள் நீங்களும் செஞ்சுக்கலாம், இது எந்த ஒரு தவறும் இல்லை. அப்படி முடியல, பெரிய அளவு உங்க ஃபேக்ட்ரி, உங்க இல்லங்களில் இடர்கள், இந்த மாதிரி செய்வினை கோளாறு, எதிரிகள் தொல்லை இருந்ததுன்னா முறையாக அதுக்கு உண்டான யாகங்கள் நடத்தி இந்த குருதி பூஜை வழிபாடானது நடத்தி கொடுக்க இருக்கிறோம். அதன் நோக்கமாக இன்று சோட்டானிக்கரை பகவதி அம்மன் திருக்கோவிலிலே இந்த குருதி பூஜை வழிபாடை காண்பதற்காக 2வது முறையாக இங்க வழிபாட்டில் கலந்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய நம்பூதிரிகளிடம் சில மந்திர உபதேசங்கள் பெற்று அதன் மூலியமாக நாம் பிரயோகம் செய்கிறோம். அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். குருவே சரணம், குருவே துணை. நன்றி.